அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஈத் பெருநாளுடைய வாழ்த்துகள். புதன்கிழமை பிறை பார்த்தா வேலைக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஈத் பெருநாள். பிறை பார்க்கலன்னு சொன்னால் வேலைக்கிழமை நோன்பு வைக்கணும், வெள்ளிக்கிழமை ஈத் பெருநாள் கொண்டாடுவோம். பிறை பார்த்த பிறகு அல்லது பிறை செய்தி கடித்த பிறகு இந்த தக்பீர் ஓதி கொண்டு இருக்கணும். இந்த தக்பீர் நீங்கள் சுமார் மகரிப் நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களா, ஈத் தொழுகை முடியிற வரைக்கும் இந்த தக்பீர் அப்போ ஓதிக்கொண்டே இருக்கணும். ஆண் பெண் இல்லாமல். பெண்கள் உரத்த குரலில் ஓத மாட்டாங்க, சாதாரண குரலில் ஓதுவாங்க, வீட்டில் ஓதுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். இந்த நோம்பில் ஏற்பட்டு ஏதாச்சும் சிறு சிறு தவறெல்லாம் ஏற்பட்டிருக்குமே, அதே போன்று ஏழைகள் இருப்பாங்களே, இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். அதுக்காக சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். நோம்பு வச்சாங்களே அவங்களும் கொடுக்கணும், நோம்பு வைக்கல அவங்களும் கொடுக்கணும். அந்த பிறை பார்ப்பதற்கு ஒரு 2 மணி முன்னே ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். யார் வீட்டில் பெரியவர் இருக்காரோ அவர் எல்லார் சார்பாக 2.5 கிலோ தானியம் கொடுப்பாங்க. எது சாப்பிட்றீங்களோ அது கொடுக்கலாம். உதாரணமாக நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்க, அதை கொடுக்கலாமே 2.5 கிலோ, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றதில்ல, வேறு அரிசி சாப்பிட்றீங்களா, அந்த அரிசியில் கொடுக்கணும் நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது எப்போ கொடுக்கணும்? இது பிறை பார்த்த பிறகு ஈத் பெருநாளுக்கு போவதற்கு முன்னே கொடுத்துடணும். இப்போ தான் லாக்டவுனில் எங்கேயும் போக மாட்டீங்களே, இதுக்கு வீட்டில் தானே இருப்பீங்க, அதனால் கொடுத்துடலாம். நிலைமை என்ன இருக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ 2-3 நாள் முன்கூட்டியே நீங்கள் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துடலாம், பரவாயில்ல. ஏழைகளுக்கு யார் யார் நீங்கள் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இதில் முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் கொடுக்கணும். நான் முஸ்லீம்களுக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் உதவி செய்யலாம், அரிசி கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் சதகத்துல் ஃபித்ர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது 2 விஷயம் ஆச்சு. 3வது விஷயம், பள்ளி வாசலில் 4-5 பேர் ஈது தொழுகை தொழுவாங்க. ஈத் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தொழுவாங்க? சூரியன் உதயமான பிறகு 15-20 நிமிஷம் கழித்து 25 நிமிஷம் கழித்து தொழுவாங்க. பக்ரீத் ஒன்று கொஞ்சம் 10 நிமிஷம் முன்கூட்டியே தொழுவாங்க. ஈதுல் ஃபித்ர் ரம்ஜான் பண்டிகையுடைய தொழுகை அப்போ தொழுவாங்க. உதாரணமாக 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆச்சு, அப்போ நீங்கள் 6:20க்கு தொழுகலாம். ஈத் பெருநாள் தொழுகை தொழுகலாம். ஈத் பெருநாள் தொழுகை எப்படி தொழுவது? அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டிக்கிட்டிங்களா, அப்புறம் 7 தடவை அல்லாஹ் அக்பர் 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 7 தடவை தொழுகணும். அப்புறம் சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி அது ஓதலாம். அது ஓதிய பிறகு என்ன, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவீங்க. எந்த சூறா மனப்பாடம் இருக்கோ அது ஓதி ருக்குக்கு போகிறீங்க, எழுறீங்க. இந்த மாதிரி ஒரு ரக்காத் முடிச்சுட்டு 2வது ரக்காத்துக்கு எழுறீங்களே, எழுந்த பிறகு 5 தடவை அல்லாஹ் அக்பர் கூறணும். அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும்.
பாக்கி தொழுகையெல்லாம் சாதாரணமாக தொழணும். ஈது தொழுகை இப்படி தொழுவோம். இப்போ பள்ளிவாசலில் இருக்காங்க 5-6 பேர், அங்கே வந்து ஈத் தொழுவாங்க. அந்த ஜும்மா பயான் கூட ஈது பயான் கூட செய்வாங்க. அது சரி. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட ஈது தொழுகை தொழலாம். ஆண் பெண் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜமாத்து வீட்டில் செஞ்சு ஈத் தொழுகை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 3 நிமிஷம் பயான் கூட செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிலர் சொல்கிறாங்க இல்லை வீட்டில எல்லாம் தொழுதா இஷ்ராக்கோடைய தொழுகை தொழணும். அப்படி கிடையாது. ஈதோடைய தொழுகை வீட்டில் கூட தொழலாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு ஒருத்தரோட போக முடியல அந்த ஈத்காக்கு. அதனால் அவர் வீட்டில் தொழுதார். அந்த மாதிரி எல்லாம் ஈது பெருநாள் எப்படி தொழுகிறாங்களோ அதே மாதிரி தான் தொழுதார். அதனால் வீட்டில் தொழலாம். தொழுகைக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, பெரும்பாலும் கை குலுக்குவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. டிஸ்டன்ஸு நிற்கும் போது கூட வீட்டில் சோஷியல் டிஸ்டன்ஸு ஒரு 2 அடி விட்டு தான் நிற்கணும். 3வது வந்து கை குலுக்கிறதுனால அந்த வேறு மாநகான்றாங்களே கழுத்து அது செய்து அது கூட எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பெண்கள் அலங்கரிக்காங்க, மருந்தாண்டிலாம் பூசுவாங்க, பரவாயில்ல. ஆனால் ஆண்கள் குழந்தை இருந்தாலும் பெரியவர் இருந்தாலும் அந்த சுண்ட விரலில் அல்ல எதையாச்சும் அந்த மருந்தாளி பூசுகிறாங்களே அதெல்லாம் பெரிய தவறு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஈதுக்கு பிறகு பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, இப்போ தான் வீட்டில் தான் இருப்பாங்க, மற்ற நாளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உறவினர் வீட்டுக்கு போவாங்க. அண்ணே மனைவி அங்கே வீட்டில் போய் சலாம் சொல்லிவிட்டு ஈத் முபாரக் சொல்லிவிட்டு கை குலுக்காங்க. இது ஹராம். இது அவங்க அண்ணன் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, அவங்களோட மனைவியோட கை குலுக்கிறது, அங்கே போய் சலாம் சொல்கிறது, அவங்களுக்கு ஈத் முபாரக் சொல்கிறது எல்லாமே தவறு. மாமி இருந்தாலும் சரி, சித்தி இருந்தாலும் சரி, வயதாங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த பெரும்பாலும் அரபு நாட்டில் வேலைக்கிழமை ஈது இருக்குது. அங்கே கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க வேலைக்கிழமை ஈது இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் வாய்ப்பு எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை தான் ஈத்து நாளும். அப்போ வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை தொழுகையும் தொழுகணும், ஈத் தொழுகையும் தொழுகணும், ரெண்டுமே தொழுகணும். இதுதான் சரியான கருத்து. ஹதீஸை பார்த்தா இது ஒன்று தொழுதா 2வது தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அது அப்படி இல்லை. இது தொழுகணும். ஈத் தொழுகை காலையில் 6:30 மணிக்கு 6:15 சொல்லிட்டீங்க. அப்போ 12:30 மணிக்கு 12:15 ஜும்மா பயான் கூட தொழுகணும். ஜும்மா பயான் கூட நம்ம வந்து தொழுகை தொழுவோம். இது இருக்கணும். ஜும்மாவுடைய சுன்னத்து, ஈதோடைய சுன்னத்து என்ன இருக்குது? மிஸ்வாக் செய்வது, 2வது வந்து நல்ல ஆடை உடுத்துவது, 3வது வந்து நல்ல துணிமணி உடுத்துவது, அத்தர் பூசுவது, சதகா ஹைராத் சாரிட்டி நன்கொடை செய்கிறது. யாராச்சும் வராங்களோ எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் தான் எங்கேயும் போய் வீட்டில் தானே இருக்கீங்க, அங்கே ஒரு ஆள் அவங்களுக்கு ஏதாச்சும் 20, 10, 30 ரூபாய் அப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இது கூட நீங்கள் செய்ய வேண்டியது. இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஒரு வீட்டில் 4-5 வீட்டுக்கார் வந்து தொழலாமா? பெரிய வீடு இருக்குது, பெரிய ஹால் இருக்குது, தொழலாம். சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் அப்படி செய்யலாம். இல்லைண்டா உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்க அங்கே மட்டும் தொழுதா போதும். இதோடைய தொழுகை அங்கவங்க வீட்டில் அங்கவங்க தொழுதுக்குவாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஈத் தொழுகை எப்படி தொழுவது ஆண்களுக்கும் தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. ஆண்கள் தானே தொழு வைக்கணும். அதனால அக்கப்பக்கம் இருக்கிற கேட்டுக்கணும் ஹஜரத்தை, எப்படிங்க ஈத் தொழுகை தொழுவது, என் குடும்பத்துக்கு நான் தான் தொழில் நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி இது செய்யலாம். செஞ்சு அது பெருகாரம் எது தெரியுமோ அது செஞ்சுக்கலாமே. சிலர் சொல்கிறாங்கல்ல ஈத் அன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் ஈத் தொழுகை கிடையாது, அது நஃபீல் தொழுகை 2 ரக்காத் தொழுதா போதும். வீட்டில் யார் ஆண் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தான். இது வந்து ஈத் காலப்போ தான் போய் தொழணும். ஆனால் இங்கே வந்து இப்போ ஈதுக்கு போக முடியலன்னு சொன்னால் வீட்லேயே நஃபீல் தொழுகை சுமார் 6:30 மணிக்கு, இப்போ இருக்கிற காலத்தில் 6:30 மணிக்கு 2 ரக்காத்து அல்லது 4 ரக்காத்து தொழுதுட்டா போதும். இது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதுக்கு ஆதாரம் ஒன்றும் கிடையாது.
ஈதுடைய தொழுகைக்கு ஆதாரம் இருக்குது, சுன்னத்தை மொக்கதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஆதாரம் இல்லை. ஈத் தொழுகை இல்லை பெண்களுக்கு ஆண்களுக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஆதாரம் இல்லை. அப்புறம் ஈத் அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த படம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. பார்த்தா செல்ல படம் எல்லாம் போச்சுங்களே, அது இதெல்லாம் ஹராம செய்யக்கூடாது. இன்றைக்கி யாரெல்லாம் நோம்பு வச்சு தராவி தொழுதுட்டு அல்லாஹ்க்கு இபாதத் செஞ்சாங்களே, அவங்களுக்கும் மகிழ்ச்சி, இன்றைக்கி மகிழ்ச்சி பெற வேண்டியதாக இருக்குது. ஏண்டா 30 நாள் கூலி வேலை செஞ்சோம், அதுக்கு கூலி இன்னைக்கு எல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரி எவ்வளோ நல்ல காரியம் செய்ய முடியுமோ அது நல்ல காரியம்லாம் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். இன்றைக்கி ஈது நாள். இது வீணாக்கிற நேரம் இல்லை, இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்களன்னா, எத்தனோ பேர் இன்றைக்கி பிச்சை வாங்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ லாக்டவுனில் வரவங்களே இல்லையே தெரியாது. சரி, நீங்கள் அவங்களுக்கு தர்மம் செய்யலாம். 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருந்தீங்களா, ஒரு 100 ரூபா 200 ரூபாய் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இன்றைக்கி நல்லபடியாக சாப்பிட்லாம், நல்லமே இல்லாமல் செய்யலாம். மகிழ்ச்சியான நாள் இல்லைங்களா? அதனால் சில வீட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தாலும் அங்கே பார்த்து இங்கே பார்த்து அந்த மாதிரி துக்க செய்தி எல்லாருக்கும் இருக்குது. முதல் ஈது வந்தால் சுமார் நம்ம ஒரு மாதம் முன்ன ஒரு வீட்டில் தகப்பனார் இறந்துட்டார். ஒரு மாதத்துக்கு பிறகு ஈது வந்திருக்கு, ரம்ஜான் ஈது வந்திருக்கு. எல்லாம் சேருவாங்க, உறவினர் எல்லாம் சேர்ந்து துக்கம் கொண்டாடுவாங்க. அந்த நாளில் அங்கே அடுப்பு எரிய மாட்டாங்க வீட்டில். வேறு ஆள் சாப்பாடுலாம் சமைச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் பிதத்து, இதெல்லாம் கூடாது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. யார் இருந்தாலும் சரி 3 நாளுக்கு அதிகமாக துக்கம் கொண்டாடக்கூடாது. மனைவி இருந்தால், கணவர் இருந்துட்டால் 4 மாதம் 10 நாள் துக்கம் நாள் அவங்களுக்கு அப்படி இருக்குது. அதனால் இது ஒரு தவறான காரியம். எல்லாம் உறவினர் சேர்த்து ஒரு வீட்டில் அப்பா இருந்துட்டார் அழுவாங்க. சில பேர் துக்கம் கொண்டு வராங்க. நல்ல துணிமணி கூட உடுத்த மாட்டார். அந்த பிச்சைக்கார மாதிரி ஏழை மாதிரி ஈதுகாக இருக்கும் போதும் ஈதுகாக்கு தொழுதுட்டு போயிடுவார். இதெல்லாம் கிடையாது மார்க்கத்தில். இதெல்லாம் ஜனங்க ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். எவ்வளோ நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கோமோ அதெல்லாம் கொண்டாட முயற்சி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் துர்க்கம் இருக்க பரவாயில்ல, நல்ல துணி உடுத்திக்கோங்க, பரவாயில்ல. அன்றைக்கி நீங்கள் பிரியாணி செய்யலைன்னா பரவாயில்ல, ஆனால் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டிலே சாப்பிடுங்க. இது இருந்தாலும் சரி, அல்லாஹ்கிட்ட தானே போயிருக்காரு. எங்கே போயிருக்கிறாரு? நம்ம கூட என்ன செய்கிறோம், இப்போ சென்னையிலே இருக்கிறோம். சென்னையில் யாராச்சும் அமெரிக்காவுக்கு சர்வீஸ் கிடச்சி போச்சு, வேலை கிடச்சி போச்சு, அமெரிக்கா போனால் எவ்வளோ மகிழ்ச்சி படுறோம். ஆனால் துக்கம் இருக்கத்தான் செய்யும். போகிறாரு, எத்தனை நாளுக்கு பிறகு வராரோ, எத்தனை வருஷத்துக்கு பிறகு வராரோ, அந்த துக்கம் இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்கா போகிறாரு, டாலர் வாங்குவார், சரியாக சம்பளம், அது ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த மாதிரி இது கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். இந்த உலகத்தை பிரிஞ்சு போனால் எங்கே போகிறோம்? அல்லாஹ்கிட்ட தானே போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜன்னத்து கிடைக்குமே, துவா செய்வோமே அவங்களுக்காக. இதெல்லாம் செய்யலாமே தவிர பாக்கியெல்லாம் இந்த துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது தேவையில்லை. இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஈது பற்றி சொல்லியாச்சு, தொழுகை எப்படி தொழணும் அது கூட சொல்லியாச்சு. இந்த நாளில் என்னென்ன காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குது அது கூட சொல்லியாச்சு. சுருக்கமாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது கவனத்தில் இருக்கணும். இதை பின்பற்றி நீங்கள் ஈது பெருநாள் கொண்டாடுங்க. இத்தனோ பேர் போயிட்டாங்க. நேற்று போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை. எல்லாருக்கும் துக்கத்தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்காக துவா செய்யணும். நிறையா பேர் ஒரு தொழுகையில் கூட பள்ளி வாசலில் 4-5 பேர் இருக்கிறாங்களே, துவாய குனூத், அல்லா இந்த வாதியை நீக்கிடல்ல, இந்த கஷ்டத்தை நீக்கிடல்ல அப்படின்னு சொல்லி துவாய குனூத் கூட ஃபஜரு, ஜொஹரு, அசரு, மக்ரிபு ஓதலாம். இஷாலேத்தா ரம்ஜானில் துவாய குனூத் ஓதுறாங்களே,
அதில் 2 ஒரு வாக்கியம் சேர்த்துக்க வேண்டியது தான். பாக்கி இதுக்காக துவா குனூத் கூட செய்யலாம். எல்லாருக்கும் துவா செஞ்சு கொண்டு இருக்க வேண்டியது தான். இந்த வியாதி இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டு போயிடணும், எல்லாம் இந்த வியாதி வந்திருக்கு, எல்லாம் நீ தானே அனுப்பிச்சிருப்பேன், அல்லா தால வாபஸ் பண்ணிட்டு கொடலாம், யாரெல்லாம் மரணம் ஆயிட்டாங்களோ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஜன்னத்து கொடு. அந்த துவா எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அவங்களுக்காக, இன்ஷா அல்லா. இது சுருக்கமாக சில செய்தி நான் சொல்லியிருக்கேன். இது ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீ கேட்டுக்கலாம், இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.